ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பாசிப்பருப்பு வச்சு ஸ்வீட் செய்ய போகிறோங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, ஆலையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும், உடனே நீங்கள் பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் சட்டி வச்சுக்கலாங்க. ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு போட்டுக்கலாம். நல்லா அதை வறுத்துக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா அதை வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்டால் நல்லா ஒரு வாசனை வருங்க. அந்த சமயம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா அந்த பருப்பை ஆற வச்சுக்கலாம். வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி தண்ணி ஊற்றி நல்லா 4 தடவை அலசிக்கலாங்க. அதை குக்கரில் மாற்றிக்கலாம். குக்கரில் போட்டுட்டு ஒரு கப்பு பருப்புக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் போல் உப்பு போட்டு நல்லா ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. குக்கர் விசில் அடங்கினதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பருப்பு நல்லா வெந்திருக்கும். இது நம்ம அரைக்கணும்லாம் இல்லை, லேசாக கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டோம்னாலே போதும். நல்லா அது மாவு மாதிரி ஆயிரும். அது கூட நம்ம 1 கப் அளவுக்கு பால், காய்ச்சி ஆற வச்ச பால் தாங்க சேர்த்துருக்கோம். நல்லா அது ரெண்டையுமே நல்லா கலந்து வச்சுக்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரியும் கிஸ்மிஸ் போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. முந்திரி கிஸ்மிஸ் நல்லா வறுத்ததுக்கப்புறம் அந்த நெய்லேயே நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற பாசிப்பருப்பையும் எடுத்து ஊற்றிடலாம். நல்லா அதை வதக்கிக்கலாம். கொஞ்சமாக குங்குமப்பூ போட்டுக்கலாங்க. நல்லா வாசமாகவும் இருக்கும், கொஞ்சம் கலர் கொடுக்கும். அதுக்காக நல்லா வதங்கி அது கொஞ்சம் சுண்டி வருங்க. அந்த சமயம் நாம் 1 கப் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். எந்த சர்க்கரை வேணாலும் போட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரைனாலும் சரி, வெள்ளை ஜீனினாலும் சரி, உங்களுக்கு எது வேணுமோ அது போட்டுக்கலாம். 1 கப்புங்கிறது அளவு கூடவோ குறைச்சோ போட்டுக்கலாம், ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி. இந்த சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி கொஞ்சம் வாட்டரி மாதிரி ஆகுங்க. இந்த சமயத்தில் வேணும்னா நம்ம 1 ஸ்பூன் ரவை போட்டுக்கலாம். இதில் நம்ம ரவை போடலை, வேணும்னா போட்டுக்கலாம். போட்டு நல்லா அதோட வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக நெய் ஊற்றி நல்லா அதை சுண்ட வச்சுக்கலாங்க. இந்த டிஷ் செய்கிறதுக்கு ரொம்ப நெய் தேவைப்படாதுங்க. நல்லா அது தண்ணியெல்லாம் வற்றி நல்லா சுருண்டு வருங்க. அது வரைக்கும் கைவிடாமல் வதக்கிக்கிட்டே இருக்கணும். இந்த சமயத்தில் நம்ம இந்த கலவையோட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுக்கலாங்க. ஏலக்காய் தூள் போட்டுட்டு நல்லா கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா திரண்டு அல்வா மாதிரி வருங்க. சூப்பராக இருக்கும். இது நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாசிப்பருப்பு வச்சு ரொம்ப ஈஸியாக சட்டன் நம்ம வீட்டிலேயே செய்கிற இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க, ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்குங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு கொடுத்தீங்கன்னா சீக்கிரமே காலி ஆயிருங்க. ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சான இந்த அல்வா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.